அப்ப நம்மளே நிறைய பேர் மறைச்சு வச்சிருக்கலாம், தள்ளி வச்சிருக்கலாம், விலைக்கு வச்சிருக்கலாம், ப்ரமோஷனை தடுத்து வச்சிருக்கலாம், மேன்மையடையாம கனமடையாம தடுத்து உட்கார குட்டி குட்டி குட்டிய வச்சிருக்கலாம். அது பழைய காலம். நேத்து அது கிமு. கிறிஸ்து பிறந்தார். இனிமே எப்போ ஒருவனுடைய உள்ளத்துல கிறிஸ்து பிறந்தாரோ அவர் எழும்பி பிரகாசிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. தேவன் நமக்கு நல்ல கைகால ஆரோக்கிய சுகபலன் ஆரோக்கியத்தை நல்ல தெளிவான சிந்தை, அறிவு, தெளிவு, ஞானம், புத்தி எல்லாம் கொடுத்துருக்கிறார். எல்லாம் 2 விதமான வளர்ச்சியில வளரணும். முதலாவது என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சி. வெறும் ஞானஸ்தானத்தோட நிப்பாட்டிடக்கூடாது. ஞானஸ்தானத்துல எடுத்து நான் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகத்தோட நிப்பாட்டிடக்கூடாது. ஆவியின் கனிகளை நான் நிலைத்திருக்கணும். அந்த ஆவியின் கனியோட நிப்பாட்டிடக்கூடாது. ஆவியின் வரங்களை நான் எழுதி பிரகாசிக்கணும். அநேருக்கு நான் மனவேல் உள்ள பட்டணமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும், கிருபை பொருத்திய வார்த்தைகளா பேசணும். அநேகர் இந்த ஆசீர்வாதத்துல நான் இன்னும் எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பல. நிறைய பேர் இருக்கீங்க. நான் இன்னும் எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பல. நான் சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு சம்பாதிக்கல. நான் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு பாதுகாக்கல. என் குடும்பத்தின் தரித்திரத்துக்கு நான் தான் காரணம். எல்லாம் தெரியும். சரிங்களா? கடல் கொந்தளித்தது. அந்த கொந்தளிப்பு காரணம் உள்ள இருக்கிற யோனாதான். ஆனா என்ன பண்ணா அது உண்மையே தெரியாத மாதிரி இருப்பான். அதே போல நம்ம குடும்பத்துல நம்மனா கொந்தளிப்புக்கு பிரச்சனைக்கு காரணம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே தெரியாம அடித்தட்டுல போய் கீழே உட்காந்து படுத்துக்குவோம். ஆனா சீட்டு போட்டு குளிக்கும் போது யார் பேர் வரும்? நம்ம பேர் ஓடி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ஓடி வரும். சீட்டு போட காலம் வந்து விட்டது.